கோவையில் முகாமிட்ட அமித்ஷா, PL சந்தோஷ் கூட்டணி முடிவாகிறதா? அரசியலில் புயலை கிளப்பிய ஈஷா மீட்டேன். தற்போது தமிழக அரசியல் களம் பாஜகவுக்கு சாதகமாக அமைந்து வருகிறது. குறிப்பாக சில நாட்களாக தேசிய கல்விக் கொள்கை பெரும் புயலை கிளப்பியுள்ளது. இது பாஜகவுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. குறிப்பாக மக்களின் ஆதரவு அலை பாஜக பக்கம் வீச தொடங்கியுள்ளதால் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் வியூகங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற தொடங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாகத்தான் அமித்ஷா, PL சந்தோஷ் தமிழகத்தில் முகாமிட்டுள்ளார்கள் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே அதிமுகவின் உட்கட்சி பூசலும் முடிவுக்கு வரலாம் என்கிறது அரசியல் வட்டாரங்கள். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மறைந்த முதல்வர் அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை அதிமுகவினர் கொண்டாடி வரும் நிலையில் அதிமுகவில் தற்போது பெரும் புயலை கிளப்பியுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவும் செங்கோட்டையனின் அதிருப்தியும் தான். பொதுச் செயலாளர் பதவி, இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அதிருப்தி குரல்கள் பலராலும் எழுப்பப்பட்ட போதெல்லாம் எல்லோரது பார்வையும் KA செங்கோட்டையன் பக்கம்தான் திரும்பும். ஏனெனில் செங்கோட்டையனால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவர்தான் எடப்பாடி பழனிசாமி. இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பகிரங்கமாக போர்க்கொடி தூக்கிவிட்டார் செங்கோட்டையன் என்பது அனைவரும் அறிந்ததே. இதற்கிடையே ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி MGR ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி ஆகியோர் பங்கேற்கவில்லை. ஏற்கனவே செங்கோட்டையன் கட்சி தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ளாதது அரசியலில் பேசுபொருளானது. அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா போஸ்டரில் எடப்பாடி பழனிசாமி பெயரை செங்கோட்டையன் தவிர்த்தார். பிறந்தநாளை ஒட்டி ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் சார்பில் வெளியிட்ட விளம்பரத்தில் எடப்பாடி பெயர் தவிர்க்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் நடந்த பொதுக்கூட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி பெயரை செங்கோட்டையன் தவிர்த்தார். ஆனால் அவர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அரசு போக்குவரத்து கழக படிமனையில் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கினார். நினைவு நாள் என்றால் எல்லோரும் அங்கு செல்ல வேண்டும். பிறந்தநாள் என்கிற போது அதை இங்கே மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம். மக்களை ஊக்கப்படுத்துவதற்கும் கட்சியை உற்சாகப்படுத்துவதற்கும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவதற்கு ஏதுவாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என கூறினார். தொடர்ந்து அவரிடம் ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என்று எடப்பாடி அறிக்கை வெளியிட்டிருக்காரே என்ற கேள்விக்கு அவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், நான் சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று பதிலளித்தார். கடந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி செல்லாவிட்டால் அதிமுக முழுவதுமாக முடிந்துவிடும் என சீனியர்ஸ் அறிவுரை கொடுத்தும் எடப்பாடி கண்டுகொள்ளவில்லையாம். இந்த நிலையில் தான் வேலுமணியின் டெல்லி விசிட் அமைந்தது. இதற்கிடையே செங்கோட்டையன் டெல்லியிடம் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் கோவை வரும் அமித்ஷா PL சந்தோஷை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது கூட்டணியை ஏற்படுத்துமா இல்லை எடப்பாடிக்கு முடிவுரை எழுதுமா என பொறுத்திருந்து பார்க்கலாம் என்கிறது அதிமுக அரசியல் வட்டாரங்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.